சென்னை அடுத்த பூந்தமல்லியில் ராட்வீலர் நாய் கடித்து குதறியதில் கட்டுமான ஊழியரின் மூக்கு துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பராமரித்து வந்தவரையே வளர்ப்பு நாய் கொடூரமாக தாக்கியதன் பகீர் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே காவல்சேரி பகுதியில் வீடு ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. அங்கு கட்டுமான பொருட்கள் திருடு போவதை தடுக்கும் வகையில் அதன் உரிமையாளர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். இதற்காக மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படும் 4 ராட்வீலர் நாய்களை வாங்கி வளர்த்து வந்துள்ளார். கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வந்த 35 வயதான கணேஷ் என்பவரே அந்த 4 நாய்களையும் பராமரித்துள்ளார். இந்த நிலையில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள நாய்களுக்கு கணேஷ் உணவு அளித்துள்ளார். அப்போது அதில் ஒரு நாய் மட்டும் திடீரென கணேஷின் மீது ஆக்ரோஷமாக பாய்ந்துள்ளது. உடனே அதன் பிடியில் இருந்து விடுபட அவர் போராடி உள்ளார். ஆனால் ஆக்ரோஷமாக பாய்ந்த ராட்வீலர் நாய் கணேஷின் கை கால்களை கடித்து குதறி உள்ளது. தொடர்ந்து மூர்க்கத்தனமாக தாக்கிய நாய் கீழே விழுந்து தப்பிக்க போராடியவரின் மூக்கை துண்டாக கடித்து துப்பி உள்ளது. அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் வெறி கொண்ட நாயிடம் இருந்து போராடி மீட்டுள்ளனர். பின்னர் படுகாயமடைந்த கணேஷை பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வெள்ளவேடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மற்ற வகை நாய்களை விட சற்று மூர்க்கத்தனமாக காணப்படும் ராட்வீலரை வளர்ப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அந்த விதிமுறைகளை கடைபிடித்து ராட்வீலர் நாய் வளர்க்கப்பட்டதா? திடீரென பராமரிப்பாளரையே கடிக்க என்ன காரணம்? இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உணவளிக்கச் சென்ற பராமரிப்பாளரையே ராட்வீலர் நாய் கொடூரமாக தாக்கி மூக்கை கடித்து துண்டாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.